ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு சில கமெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்பொழுது நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ கிராஸ் கட்டிங் அப்படின்னா நமக்கு தேவை கீழே இருக்க ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வர கிளாத் கிராஸாக வரணும். அது நம்ம செல்வேஜ் பக்கம் வைக்கிறோமா இல்லை ஆப்போசிட் சைடு வைக்கிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு இது கிடையாது. ஆனால் நம்ம இப்படி வைக்கும் பொழுது உடம்புல போடுறப்போ நமக்கு அந்த கிராஸ் ஷோல்டர் பக்கம் இருந்து கீழே செஸ்ட் பக்கம் கிராஸாக வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம் ஹோல் பக்கம் இருந்து செஸ்ட் பக்கம் வர்ற மாதிரி வரும். அந்த லைன்ஸில் ஒரு சின்ன அந்த வீவிங்கில் வர வித்தியாசம் மட்டும்தான். நீங்கள் இப்போ சொல்கிறது பார்த்தா நான் நெக்கு செல்வேஜ் பக்கம் வைக்கிறேன், நீங்கள் ஆம் ஹோல் அந்த மாதிரி வைக்கிறீங்க. நமக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ரொசீஜர் படி வெட்டும்போது தான் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால் வெட்டுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு அதனால் ஏதாவது ஃபிட்டிங்ஸில் அந்த கிராஸ் போடுறதுலையோ இல்லை நீங்கள் அந்த மாதிரி வேறு ஏதாவது மேஜராக ப்ராப்ளம் வந்தால் மட்டும் அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். அப்படி எதுவுமே வரல, எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது, அந்த லைன்ஸ் மட்டும்தான் மாறுது அப்படின்னா நீங்கள் அதுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்படி போட்டு வெட்டுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை செஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் கிராஸ் வைங்க. செஸ்ட்டு நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிராஸோட அளவை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளாட்டாக கப் ஷேப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த கிராஸை குறைச்சிக்கணும். ஃபிட்டிங்காக வேணும், நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் கிராஸ் போட்டு 4 டாட் போடுங்க. நமக்கு எப்படி தைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஓவராக கிராஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் லூஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா அது ரொம்ப அகலமாக எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும் கிராஸுங்கும் போது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபஸ்ட்டே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் பீஸ் வச்சிங்க அப்படின்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகாது. கரெக்டாக அந்த தையல்லையே உங்களுக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகும். கழுத்தும் நீங்கள் வெட்டின அளவு அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 7 இன்ச்சுக்கு வெட்டினீங்கன்னா அது 8 இன்ச்சுக்கு இழுத்துட்டு போயிடும். அதனால் லைட்டாக துணியை இழுக்காமல் ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வர்ற நமக்கு லைனிங் மெட்டீரியல், கேம்ப்ரிக் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கிராஸ் போட்டு வெட்டுற அளவுக்கெல்லாம் மெட்டீரியலுடைய அகலமே வர்றது கிடையாது. ஒரு 44 சைஸு, 36, 38 அந்த சைஸுக்கே நீங்கள் ஃபுல் கிராஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் கிளாத் பத்துறது கிடையாது. அதனால் நம்ம போடும்போது ஓரளவுக்கு தான் நம்ம கிராஸ் போட முடியுது. அதனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணி பழகிருக்கீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீவிங்குடைய அந்த கிராஸ் லைன் மட்டும்தான் மாறும். செல்வேஜ் பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்து வெளியே வர மாதிரியும், நீங்கள் போடுற மாதிரி போட்டிங்கன்னா வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் வர்ற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இப்படி போட்டு கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்க ஒவ்வொரு கரெக்ஷனையும் அது ஒரு புதுசாக நம்ம ஒன்று பண்ணும்போது நம்மளோட ப்ளவுஸில் தான் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு எப்படி செட் ஆகுது, அது எப்படி ஃபீல் இருக்குது, போட்டுகிட்டே இருக்கணும்னு தோணுதா இல்லை அது எப்படா அந்த ப்ளவுஸ் ரிமூவ் பண்ணுவோங்கிற தோணுதா, அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம தைச்சு போடும்போதும் அதில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணி நம்ம தைச்சு போட்டுகிட்டே இருந்தோம்னா தான் அதை நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம தைச்சு கொடுக்கும்பொழுது ரிசல்ட் கரெக்டாக வருது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு கஸ்டமருக்கு அவங்க கேட்குற மாதிரியெல்லாம் தைச்சு கொடுத்துட்டு இருந்தா அதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு எப்பவுமே தெரியாது. அதனால் புதுசாக எந்த ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் நீங்கள் யோசித்தாலும் இந்த இடத்துல இவ்வளோ கட் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல இவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல கப் ஷேப் இப்படி வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தோணும்போது உங்களுக்கே நீங்கள் ஒரு ப்ளவுஸை அந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீல் அப்படிங்கிறத பார்த்துட்டு சரியாக இருக்கா, இது அவங்களுக்கு தைச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் அடுத்தவங்களுக்கு செய்யும்போது அதை கான்ஃபிடெண்ட்டாக செய்ய முடியும். டவுட்லேயே செஞ்சு அது வேறு மாதிரி ப்ராப்ளம் அது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமல் போகிறத விட ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணி அது கரெக்டாக வருதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபிட்டிங்கும் நல்லா வரும்.
அதனால் உங்களுக்கு மெயின் கிராஸு லூஸ் ஆகாமல் ஃபிட்டிங்காக வரணும். அதுக்கு நீங்கள் எப்படி போட்டுக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அதை மாற்றணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வருது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.